வணக்கம் நண்பர்களே. சிஎன் அண்ணாதுரை அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அரசியலையும் தாண்டி அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அவரை பற்றிய சில பதிவுகள் உங்களுக்காக. இவருடைய கோட்பாடு அப்படிங்கிறது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதில் கண்ணியத்தை கடைசி வரைக்கும் கடைபிடித்த ஒரு மனிதர் அப்படின்னா அது அண்ணாதுரை அவர்கள் தான். அரசியலையும் தாண்டி இவர் தமிழுக்காக ஆற்றிய சேவைகள், தமிழகத்துக்காக ஆற்றிய சேவைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. மதராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வர், தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சர், அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இந்தியா குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அல்லாத முதலாவது திராவிட கட்சி தலைவர். அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பெருமைக்கு உரியவர். சின்ன காஞ்சிபுரத்தில் வரகுவாசல் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். செங்குந்த கைகோள முதலியார் மரபிலே கைத்தறி நெசவாளரான நடராஜன் முதலியார், பங்காரு அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர். சென்னை பச்சையப்பா கல்லூரியிலே உயர்நிலைப் பள்ளியிலும் பின்னர் பச்சையப்பன் கல்லூரியிலும் கல்வியை கற்றவர். அண்ணாவின் அன்னை பங்காரு அம்மா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இறந்து போய்ட்றாங்க. அவருடைய தந்தை ராஜாமணி அப்படிங்கிறவங்கள மறுமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்கக்கிட்ட தான் அண்ணாதுரை அவங்க வளர்கிறாங்க. மாணவ பருவத்திலேயே ராணி அம்மையாரை மனம் புரிகிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் இல்லாததுனால தமக்கையின் பேர குழந்தைகளை தத்தெடுத்தும் வளர்த்துறாரு அண்ணாதுரை. பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்ட இவரது குடும்ப வறுமை காரணமாக இவருடைய கல்வி சிறிது காலம் தடைப்படுது. நகராட்சி அலுவலகத்திலே உதவியாளராக பணி செய்தவர். 1934 இளங்கலை மானி மேதகைமை அப்படிங்கிற ஒரு ஆனர்ஸ் இந்த பிரிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து முதுகலை மானி பொருளியல் மற்றும் அரசியல் படிப்புகளை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிறாங்க. பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணி செய்தவர் அண்ணாதுரை. தன்னோட பணியை இடைநிறுத்தம் செஞ்சுட்டு பத்திரிகை துறையிலும் அரசியலிலும் ஈடுபட்டவர். கொஞ்சம் படிச்சுட்டாலே ஆங்கிலத்தில் பேச வேணும், அதிலும் கல்லூரியில் படித்து அங்கேயே ஆங்கிலத்துறையில் பணி செஞ்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கில மோகம் அதிகமாக இருக்கும். எல்லார் முன்னாலேயும் ஆங்கிலத்தில் பேசி ரொம்பவே கௌரவப்படுத்திக்குவாங்க அவங்கள. ஆனால் அண்ணாதுரை அவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆங்கிலத்திலே பேச மறுத்தவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் திறமை இவருக்கு இருந்தது. பல முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களை எழுதியிருக்காரு அண்ணாதுரை அவர்கள். சிலவற்றை இயக்கியும் இருக்காரு, சிலவற்றில் நடித்தும் இருக்காரு. தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை அதன் மூலமாக தான் பரப்பியும் வந்தார். பத்திரிகையாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் தன்னை வெளிப்படுத்தியவர். சில இங்கிலாந்து மாணவர்கள் அண்ணாதுரை அவர்கள்கிட்ட ஒரு பரீட்சை வச்சாங்க. ஏனென்றால் அப்படிங்கிற வார்த்தை 3 தடவை தொடர்ந்து வர மாதிரி வாக்கியம் கூற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன். எந்த தொடரிலும் இறுதியில் வராச்சொல் ஏனென்றால் என்பது இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்லி உடனே பதிலளித்தார் அண்ணாதுரை. பெரியாரின் கொள்கைகளால் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர். நீதி கட்சியில் சேர்றாரு. அதற்கு பிறகு பெரியாரோடு திராவிட கழகத்திலே இணைந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவு கருத்துக்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்புறதில் ரொம்பவே முனைப்போடும் இருக்கார். அண்ணாதுரை அவர்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தவராயிருந்தாலும் அவருடைய கோட்பாடு சமயம் சாராதவராகவே வெளிப்படுது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோட்பாட்டை வெளிப்படுத்துகிறாரு. கடவுள் ஒன்று, மனிதநேயமும் ஒன்றுதான் அப்படிங்கிறதும் அவருடைய கொள்கை. அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகளையும் சமய சுரண்டல்களையும் எதிர்க்கிறது தான். ஒருத்தருடைய சமூக தத்துவார்த்தங்களில் இவர் தலையிட்டதே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கட்சியின் முக்கிய கொள்கையாகவும் முக்கிய முழக்கமாகவும் கட்சியின் பண்பாடாகவும் 3 வார்த்தைகளை முன்மொழிகிறாங்க.
பொது வாழ்வில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான பண்பாடுகள். கட்டுப்பாடு, கடமை. தனிப்பட்ட ஒரு அமைப்புக்குள் இருப்பவர் கடைபிடிக்கப்பட வேண்டிய குணநலன்களாக இது கருதப்படுது. கண்ணியம் அப்படிங்கிறது பொதுவாக மற்றவர்களுடனும் சமுதாயத்தில் அரசியலில் கலந்து கொள்ளும் அனைவருடனும் ஒருவருக்கொருவர் காட்டிடும் மதிப்பு, மரியாதை இதையெல்லாம் குறிக்கும். வேறுபட்ட கட்சிகள், மாறுபட்ட விருப்போ விரோதமோ இல்லாமல் எதிர் நிற்பவர்களையும் நண்பர்களாக பாராட்டும் தன்மை பொது வாழ்வில் மிகவுமே தேவையான ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தன்னோட தொண்டர்களுக்கு. அண்ணாதுரை அவர்கள் நீதி கட்சி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றாங்க. விடுதலை, குடியரசு ஆகிய பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் ஆகிறாரு அண்ணாதுரை. திராவிடர் கழகம் ஜனநாயகமான தேர்தலில் பங்கு கொள்ளாமல் விலகி இருக்கிறது பெரியாரோட கொள்கையாக இருக்குது. இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அண்ணாதுரை அவர்களுக்கு. இதனால் தனது ஆதரவாளர்களோடு வெளியேறாரு அண்ணாதுரை அவர்கள் திராவிட கட்சியிலிருந்து. அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாங்க. தமிழ் திரைக்கலைஞர்களை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது. சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் அவருடைய பணி ரொம்பவே சிறந்ததாகவே கருதப்படுது. அவருடைய பேச்சு எப்பொழுதுமே கண்ணியத்தோடு இருக்கும். எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களையும் சிந்திக்க வைக்கவும், அதே போல் ஏண்டா கேள்வியை கேட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிடுவார் அண்ணாதுரை அவர்கள். 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று முதல்ல திராவிட ஆட்சி தமிழகத்தில் அமைது. மக்களின் பேராதரவோடு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர். புற்றுநோய்க்கு ஆளான அவர் பிப்ரவரி 3ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு காலமானார். அவருடைய இறுதி ஊர்வலம் பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் பதிகிற அளவுக்கு அவ்வளவு மக்கள் பெருந்திரளாக கலந்துக்கிட்டாங்க. ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் அறிஞராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் மக்களின் தலைவனாகவும் இன்றும் தமிழக மக்கள் அவரை நினைவு கூறுறாங்க. மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளர், மேடை பேச்சாளர், தமிழ் சிலோடையாக அடுக்கு மொழிகளுடன் மிக நாகரிகமான முறையில் எல்லாரையும் கவரும் வகையில் இவருக்கான ஒரு தனி குரல், கரகரத்த குரல். அந்த குரலே பார்த்திங்கன்னா ஒரு வசீகரமாக இருக்கும். பல புதினங்களும் சிறுகதைகளும் அரசியல் நாடகங்களும் நாடகமாக்கங்களும் திரைக்கதைகளையும் எழுதியவர். நாடகங்களிலே திராவிட கழக பிரச்சார நாடக மேடையாக ஆக்கியவர். திரைப்படங்களையே முக்கிய பிரச்சார ஊடகங்களாக அரசியலுக்காக பயன்படுத்தியவர் அண்ணாதுரை. இவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. முக்கிய கதாபாத்திரத்தில் கலைவாணர் NSK நடிச்சிருப்பாங்க. வேலைக்காரி, ஓரிரவு ஆகிய நாடகங்களும், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரங்கோன் ராதா, வண்டிக்காரன் மகன் ஆகிய கதைகளும் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. திராவிட அரசியலின் பிரச்சாரமாக இந்த திரைப்படங்கள் இருந்தது. அண்ணாதுரை அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த திரைக்கலைஞர்களாக விளங்கியவர்கள் TV நாராயணசாமி, KR ராமசாமி, NS கிருஷ்ணன், SS ராஜேந்திரன், சிவாஜி கணேசன், MG ராமச்சந்திரன். அண்ணாவோட சில நூல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சையை உருவாக்கியவையாக இருந்தது. ஆரிய மாயை ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு புத்தகமாக இது இருந்தது. தமிழ்நாடு அரசு அண்ணாவின் நினைவாக வாழ்ந்த காஞ்சிபுரம் இல்லத்தை பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம் அப்படிங்கிற பேரில் நினைவு சின்னமாக மாற்றிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் இவருடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்தை பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அப்படின்னு நினைவிடமாகவும் ஆக்கியிருக்காங்க. மார்பளவு சிலை அங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அதே போல் மவுண்ட் ரோடு அண்ணா சாலை அப்படிங்கிற பெயர் மாற்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே ஒரு முக்கியத்துவமான ஒரு சாலையாக இருக்குது. அண்ணா நகர், அண்ணா கலையரங்கம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அண்ணாதுரை அவர்களுடைய பேரில் இருக்குது. அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவருடைய கொள்கைகளை போற்றும் அனைவருக்கும் நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு
நிறைய கட்சிகள் ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சும் இருந்தாங்க. இதுக்கு எல்லாமே அடிப்படையாக முன்னோடியாக எல்லா வகையிலுமே தமிழகத்தை சீர்திருத்தி மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முனைப்போடு இருந்தவர் அண்ணாதுரை அவர்கள். இந்த தினத்திலே அவரை நினைவு கூர்வோம் நண்பர்களே. நன்றி.